வணக்கம் சொந்தங்களே. நிறைய பேர் வந்து பேசிட்டாளான்னு சொல்லி கேட்டு இருந்தீங்க. இப்போ பேச வைக்கிறோம் பாருங்க எப்படி பேசுறான்னு சொல்லிட்டு. ஸ்ரீமா ஹாய். ஆன்ட்டி அங்கிள் நல்லா இருக்கிறீங்களா? சாப்பிட்டீங்களா? அவ்வா கிட்ட நீங்க ஏதாவது ஸ்ரீ பாப்பா பேசிட்டியான்னு கேட்டிருந்தீங்க. இவ்வளவு பேசும் அதாச்சு அந்த பொண்ணு இப்பதான் ஸ்டார்டிங் அந்த பேசுற ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல இருக்காங்க. நான் தான் உங்ககிட்ட ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் கிஜுசபி சேனல்ல நாங்க வந்து கொஞ்சம் சின்ன வயசுலயே பாப்பாவுக்கு மொபைல் கொடுத்து நாங்க பழகிட்டோம். அதனாலே அந்த ஸ்கிரீன் டைம் அவங்க அதனால அவங்க வந்து ஸ்பீச் கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு. இப்போ நாங்க ஃபுல்லாவே அவாய்ட் பண்ணிட்டோம், மொபைல் அவ்வளோவா கொடுக்கறது இல்லை. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு வந்து ஸ்பீச் ஓகே. அந்த டைம்ல வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அவங்க அந்த கோகோ மைலன்ற அந்த இது பார்த்ததுல வந்து ஃபுல்லாக இங்கிலீஷ் தானே. அம்மா தெலுங்குல பேசுவாங்க, அதில் இங்கிலீஷில் பார்ப்பாங்க, நான் தமிழில் பேசுவேன், அபி தமிழில் பேசுவேன். இது மாதிரி எல்லா லாங்குவேஜும் மிக்ஸ் ஆகி அவங்களுக்கு வந்து அந்த ஒரு இது இல்லை. டாக்டர்கிட்ட கேட்டதுக்குமே நீங்கள் எதுக்கு மொபைல் கொடுத்தீங்கன்னு தான் கேட்டாங்க. அது கரெக்ட் தான். பட் நம்ம ஒர்க்குன்றதுனால வந்து நாங்கள் மொபைல் கொடுத்துட்டோம். அது வந்து சொல்ல முடியாத தப்பு தான், எங்கள் மேலே தப்பு நாங்கள் இல்லைன்னு சொல்கிறேன். இப்போ நாங்கள் மொபைல் கொடுக்குறதில்ல, ஓரளவுக்கு பாப்பா வந்து பேசுது. ஸ்ரீமா சொல்லு ஸ்ரீமா, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எப்படி இருக்கீங்க? இது உன் பேர் என்ன? சத்தமா சொல்லு, உன் பேர் என்ன? சீமா. டாடி பேர் என்ன? பேர் என்ன? இப்ப மட்டும் டாடின்னு சொல்லு. நீ வீட்டுல மட்டும் டாடி இல்லனா கிச்சு கிச்சுன்னு சுத்தி நிக்கும். நிம்மிய போயிட்டு நிம்மி நிம்மி எடுக்கும், அபிய போயிட்டு அபி, எல்லாரும் பேர் சொல்லிதாங்க கூப்பிடுது இந்த பொண்ணு. வீடியோக்கு மட்டும் டாடியா. ஸ்ரீமா நான் யாரு? டாடி பேர் என்ன? டாடி பேர் என்ன? டாடி இப்ப மாட்டோம் டாடி கிச்சு. சரி அப்பா பேர் என்ன சொல்லு? அப்பா அப்பா பேர் என்ன? அது இருக்காத இங்க பாரு. தம்பி எங்க? ஸ்ரீமா சரி பேபி எங்க? தம்பி எங்க? சரி பேபி அவங்க கிட்ட சொல்லு. பேபி எங்க? பேபி எங்க? பேபி டூ. சரி பேபி பேர் என்ன? பேபி பேர் என்ன? சரி பேபி பேர் என்ன? அவங்களுக்கு சொல்லிட்டு பேபி பேர் என்ன சொல்லு. இங்க பாரு தங்கம், பேபி பேர் கேக்குறாங்க பாரு. ஆன்ட்டி அங்கிள் பேர் சொல்லு. பேபி பேரு மை பிரதர் நேம் தன்விக். தன்விக். மை பிரதர் நேம் மை பிரதர் நேம். வந்து இப்பதான் வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருக்காங்க பேசுறதுக்கு. இவங்க இன்னொரு 1 இயர் 6 மந்த் நல்லா பேசிடுவாங்க. ஏன்னா இப்போதான் கரெக்டாக 3வது பர்த்டே முடிஞ்சிருக்கு. அம்மா வந்து இப்போவே பால்வழி சேர்க்கன்னு சொன்னாங்க. சரி நான் தான் விஜயதசமி அப்போ ஒன்று வருமா, இவ்வளோ நாள் வெயிட் பண்ணிட்டோம், ஒரு விஜயதசமி சேர்த்துக்கலான்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணுறேன். ஏன்னா இப்போ ஆடி மாதமாக இருக்குல்ல, ஸோ முதல் சேர்க்கறது போய் நம்ம வந்து விஜயதசமி சேர்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதில் இருக்கோம். நான் பால்வழியில் விட்டால் கொஞ்சம் அம்மா வந்து கரெக்டாக 2.5 வயசுலேயே பால்வழியில் உள்ளான்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அது வந்து என்னன்னா கொஞ்சம் பயம் எனக்கு, தனியா இப்படி பாப்பா வருது சொல்லிட்டு ஸ்டார்டிங்ல என்ன விட்டாங்க இல்லைன்னு சொல்லல, பட் கொஞ்சம் பயம் தான் நமக்கு எல்லாம். சரி நம்ம விஜயதசமியில தான் விடலாம்னு சொல்லிட்டு ஒரு இதுல இருக்கோம். சரி என்னடி இப்போ வந்து பாத்தீங்கன்னா பாப்பா வந்து அது வேணும் இது வேணும்னு சொல்லிட்டு கேட்குற ஸ்டேஜுக்கு வந்துட்டாங்க. அதாச்சும் வந்து இப்போ எப்படின்னா இப்போ இதுக்கு முன்னால வந்து காமனா எல்லாருமே வந்து காமனா எல்லாமே அவான்னு தான் கூப்பிட்டு இருப்பாங்க. ஆனா இப்போ வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே இண்டிவிஜுவலா போயிட்டு அவ்வானா அவ்வா இது வேணும், தாத்தா இது வேணும், அப்பா இது வேணும், அம்மா இது வேணும்னு சொல்லிட்டு இது பண்றாங்க. தன்விக்கு மட்டும் பேபின்னு தான் கூப்பிடுறதா. ஸோ தன்விக்கு மட்டும் பேபி தான் கூப்பிடுவாங்க. சீமா தன்விக்கு எங்கடா? பேபி எங்க? பேபி எங்க? அங்க ஆன்ட்டி அங்கிள் கேக்குறாங்க. சொல்லு சொல்லு. அது பேர் ஆன்ட்டி அங்கிள் எல்லாம் உங்களை பேபி எங்கன்னு கேக்குறாங்க. சரி சீமா ஹலோ காய்ஸ் சொல்லு. ஹலோ ஹலோ காய்ஸ். இங்க பாரு சொல்லு. அங்க பாரு, அது பாரு. ஹலோ காய்ஸ். கை காட்டி சொல்லணும். கையை காட்டு. இங்க வச்சுக்கோ. கை காட்டு. ஹாய் காய்ஸ். இங்க பாரு எப்படி சொல்லுமா தங்கம். ஹாய் காய்ஸ். எல்லாரும் சொல்லு. எல்லாரும் நல்லா இருக்கிறீங்களா? பொம்மை பார்த்துச்சுரா. சரி வாங்கிக்கலாம், போகும்போது வாங்கிக்கலாம். எல்லாரும் நல்லா இருக்கிறீங்களா? கேளு. எல்லாரும் நல்லா இருக்கிறீங்களா? கேட்க மாட்டேன். ஆட்டோ எங்க? அதோ ஆட்டோ.
ஸோ அதாங்க இப்போ தான் வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருக்காங்க பேசுகிறதுக்கு, கூடி சீக்கிரம் பேசிடுவாங்க. எனக்கு வந்து நீங்களும் கொஞ்சம் கமெண்டில் சொல்லுங்கள். அதாச்சும் வந்து 3 வயசு ஆகி, ஆனால் எல்லா குழந்தைங்களும் 1.5 வயசு 1.25 பேச ஸ்டார்ட் பண்ணுறாங்க. பாப்பா வந்து 3 வயசு இப்போ தான் இந்த ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருக்காங்க பேசுகிற ஸ்டேஜில். எனக்கு தெரிஞ்ச ஒரு 1 இயர்க்குள்ளே அந்த 4th பர்த்டே வரத்துக்குள்ள நல்லா பேச ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறமா 4th பர்த்டேக்கு அப்புறமா வந்து ஸ்பீச் தெரப்பி போகலான்னு சொல்லியிருக்கேன். ஏன்னா அந்த நாக்கெல்லாம் வந்து அவங்க இந்த மாதிரி ஏதோ பண்ணுவாங்கள்ல, அந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க. அப்போ தான் அந்த கரெக்டான வார்த்தைகள்லாம் வந்து ஃப்ளூவாக வரும். ப்ளஸ் அதை புரியுற மாதிரியும் பேசுவாங்க, திக்கி பேசாமல். அப்பப்போ அம்மா தேனும் தடவிட்டு தான் இருக்காங்க. பார்க்கலாம். ஸோ நீங்களும் வந்து கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் குழந்தைங்களாம் வந்து எப்போ பேச ஸ்டார்ட் பண்ணாங்க, எப்படி பேச ஸ்டார்ட் பண்ணாங்க, இது மாதிரி ஸ்பீச் டிலே உங்களுக்கு ஆச்சா இல்லையா, அதுலேருந்து நீங்கள் எப்படி ரிக்கவர் ஆனீங்க, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து ஷேர் பண்ணுங்கள். ஸோ என்னடா வந்து எங்கேயும் வெளியே இருக்குன்னு நினச்சிக்காதீங்க. நாங்கள் வந்து கொஞ்சம் மொபைல் இஷ்யூ ஆகிடுச்சு என்னோடய மொபைலு. அதை ரெடி பண்ணுறதுக்காக நான் வந்து கிருஷ்ணகிரிக்கு வந்திருக்கேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா சாம்சங் மொபைல் வந்து எனக்கு பேட்டரி வீங்கி புகை வர ஆரம்பிச்சிச்சு. எனக்கு பயம் எடுத்துச்சு, அதனால தூக்கிட்டு வந்துட்டு உடனே எனக்கு கையில் போய் வெடிச்சிச்சுன்னா டேட்டா லாஸ் ஆகிடும். ப்ளஸ் வந்து நமக்கு எதுவும் டேமேஜ் ஆகும் இல்லையா, அதனால வந்து அதை எடுத்துகிட்டு இங்கே வந்திருக்கோம். நானும் அம்மா மட்டும் தான் வந்திருக்கோம். சரி நீ நடிச்சிரு ஸ்டீமா. ஸ்டீமா எதுனா சொல்லு ஸ்டீமா. ஸ்டீமா 1 2 3 சொல்லுங்கடா. அப்புறம் அப்புறம் சரி 1 ஓகே. அப்புறம் சொல்லு. சொல்லு. அப்புறம் 4 அதாச்சும் 10 வரைக்கும் சொல்லுவாங்க அவங்களே ஸ்டெப்ஸ்ல. அப்புறம் அப்புறம் 7 ஏக போறது 7. அப்புறம் ஸ்டீமா சரி ஓகே. ஒரு A ஃபார் என்ன? A ஃபார் என்ன? A ஃபார் என்ன? A ஃபார் ஆப்பிள். B ஃபார் நான் சொல்றது ஒன்று சொல்ல. B ஃபார் என்ன? நல்லா நடிக்கிறீங்க இந்த பொண்ணு. சரி ஏபிசி சொல்லுங்க. அவ ஏபிசி சொல்லி கொடுத்துக்கிறல்ல. ஏ அப்புறம் அப்புறம் பி. அவங்க விளையாட்டு மூட்ல இருக்காங்க. அதான் 1 2 3 வந்து பாத்தீங்கன்னா 10 வரைக்கும் இந்த ஸ்டெப்ஸ் ஏறும்போது வந்து 1 2 3 4 ஒரு ஸ்டெப்ஸா ஏறும்போது அப்படிதான் ஏறுவாங்க. அதே மாதிரி ஏபிசிடி வந்து F வரைக்கும் சொல்லுவாங்க. F ஃபார் ஃபிஷ் வரைக்கும் சொல்லுவாங்க. ஸோ இப்போதான் கொஞ்சம் கொஞ்சமா ரிகவர் வராங்க ஸ்பீச்ல. சீக்கிரமா ஒரு 1 இயர்ல வந்து வந்துருவாங்க. பேசுது நல்லா சவுண்டா தான் பேசுது. ஓய் சரி அந்த இதுல ஏதோ இருக்குதான் எடுன்னு சொல்லி இருக்கிறேன் உட்காந்துட்டு. அப்புறம் அவன் மொபைலுக்காக வந்துக்கிறாமா. நான் அப்படியே பைரவர் கோயிலுக்கு போயிட்டு வந்துடலாம், இவ்வளோ தொலைவு போகிறானே. நான்ட்டு அவன் கூடவே வந்துட்டு வெள்ளிக்கிழமைன்றதுனால சரி அப்படியே பைரவர் கோயிலுக்கு போயிட்டு போகலாம்ப்பா அப்படின்னு சொன்னேன். சரி போகும்போது அப்படியே பைரவர் கோயிலுக்கு போயிட்டு போகலாம். அங்கெல்லாம் வீடியோ எடுக்க மாட்டேன் கோயிலில், சும்மா அப்படியே போய் சாமியை கும்பிட்டுட்டு ஆடி வெள்ளி ஆகுது போகிற வெள்ளியே புத்து கோயில் வரும், அங்கே போய் ஒரு கற்பூரத்தை ஏற்றி சாமி கும்பிட்டுட்டு. நான் வந்தது மொபைல் ரெடி பண்ணுறதுக்கு வந்து எல்லாம் கோயிலுக்குள்ள கூட்டு போயிட்டு இருக்காங்க. சரி எல்லாமே வர வேலி தான். சரி அதுக்காக வரணும்னா இவங்கெல்லாம் வேலை இருக்குதுன்னுவாங்க. சரி வரும்போது அப்படியே போயிட்டு வந்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தோமோ, வேற ஒன்றும் இல்லை. தண்ணிக்கு முடிச்சிருந்தா அவனே தூக்கினான். முடிச்சுன்னு தூக்கினோம். நேற்று அவன் கார் சார் எதே சுற்றி இருந்தான், காரில் ரவுண்டு கொண்டு போக சொல்லி வந்துருக்கலாம். அவன் தூங்கினே இருந்தான். சரி அதனால தான் அவனை மட்டும் விட்டுட்டு இவனை தூக்கின்னு வந்துட்டேன். சரி ஓகேங்க, அவ்வளோதான். பாப்பா வந்து சின்ன வீடியோ தான். சரி நிறைய பேர் கேட்டுருந்தீங்க, இப்போ கமெண்ட்ல கேட்டிருந்தீங்க. தமிழ்ல கேட்டதுனால தெரிஞ்சிச்சு எனக்கு. குட்டி பாப்பா நான் அப்பா கூட சொன்னேன் ஆல்ரெடி நான் இந்த வீடியோ போட்டுட்டோமான்னு சொல்லிட்டு. அம்மா தான் இல்லை என் சேனல்ல கேட்கறாங்க நீ போடுன்னு சொல்லி கேட்டுனே இருந்தாங்க. அதனால தான் நான் வந்து இந்த வீடியோ வந்து எடுக்கிறேன். தயவு செஞ்சு யாரும் தமிழ்ல கமெண்ட் பண்ணாதீங்க. எங்க அம்மா படிச்சு அதை வந்து எனக்கு கேட்கறாங்க, இந்த வீடியோ கேட்கறாங்கடா, இந்த வீடியோ எடுறான்னு வந்து என்னதான் கேட்கறாங்க. கொஞ்சம் இங்கிலீஷ்லாம் தெரியாது, தமிழ்ல பண்றது தான் தெரியும். அதை கேட்டாக்கா சரி கேட்குறாங்க, அது ரிப்ளை பண்ணிக்கிடுங்கப்பா. நிறைய பேர் கேட்குறீங்கம்மா, அது ஏதோ கமெண்ட் பண்ண மாட்டேன்றீங்க. செய்வா எனக்கு அதெல்லாம் செய்யறதெல்லாம் தெரியும், சும்மா வீடியோ எடுக்கிறது பேசுறது இது மட்டும் தான். அதுக்கு ரிப்ளை பண்ணுறதுக்கெல்லாம் எனக்கு தெரியாதுமா. அதெல்லாம் ஏதோ தமிழில் வர கமெண்ட் 1 2 படித்து அது என்னன்னு தெரிஞ்சுக்குவேன், அவ்வளோதான். என்னடா தங்கம். சரி சரி சரி. ஹாய் गाइस பாய். பாய் சொல்றேன். ஹாய் गाइस. ஓகே गाइस பாய். அங்கிள் ஆண்டி பாய் சொல்லு. சரி வா இதை எடுத்து வச்சு சொல்லி. அங்கிள் ஆண்டி பாய். அடுத்த வீடியோல பார்க்கலாம். ஓகேங்க, நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். டாடா.